சரண்டர் இந்த படத்தினுடைய கதை. எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு 5 நாள் தான் இருக்குது. போலீஸ் பந்தோஸ் அப்படிங்கிறது பரபரப்பாக வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த ஏரியா பகுதியில் இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்களுடைய துப்பாக்கியை சரண்டர் பண்ணணும் போலீஸ் ஸ்டேஷனில். ஸோ மன்சூர் அலிகான் அவருடைய நியர்பையான திருமலை இசை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அவருடைய கன்னை கொடுக்குறாரு. எலெக்ஷன் அன்னைக்கு ஓட்டு போட்ட உடனே நான் வந்து நிற்பேன், எனக்கு நீங்கள் கன்னை கொடுத்துடணும் அப்படிங்கிறாரு. அங்கே ரைட்டராக இருக்கிறவர் தான் லால். அந்த ஸ்டேஷனில் எஸ்ஐஆர் ட்ரைனிங்கில் இருக்கிறவர் தான் ஹீரோவான தர்ஷன். பிரச்சனை அப்படிங்கிறது 2 உருவத்தில் இந்த படத்தில் வருது. ஒன்று, மன்சூர் அலிகான் கொடுத்த துப்பாக்கி காணாமல் போகுது. இன்னொன்று, எலெக்ஷனுக்காக கனகு அப்படிங்கிற ரவுடி கிட்ட அரசியல் கட்சிக்காரர் ஒருத்தர் 10 கோடி ரூபா கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்கிறாரு. அந்த 10 கோடி ரூபா காணாமல் போகுது. இது ரெண்டையும் ஹீரோவான தர்ஷன் கண்டுபிடிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறதான் கதை. இந்த படத்தில் துப்பாக்கி காணோம் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து 8 தொட்டாக்கள் தான் ஞாபகத்துக்கு வரும். ஒருவேளை அப்படி இருக்குமோ அப்படிங்கிறப்ப இல்லை நாங்கள் வேறு மாதிரி போகிறோம் அப்படின்ட்டு டைரக்டர் வேற ஒரு கதையை உள்ளுக்குள்ளார சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த முக்கோணத்துக்குள்ளார யார் யார் உள்ளே வந்துட்டு வெளியில் போகிறாங்க அப்படிங்கிறதான் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஆனால் அதில் உள்ளுக்குள்ளார கொஞ்சம் லேக் இருக்கத்தான் செய்யுது. அதாவது ஒரு பக்கம் துப்பாக்கி காணோம் அப்படின்னு தேடுறாங்க. இதில் ஒரு கேரக்டரை மெயினாக இவன் தான் எடுத்துகிட்டு போயிருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கன்னு டைரக்டர் நம்மளை ட்விஸ்ட் பண்ணிட்டு இருப்பார். ஆனால் நம்ம யோசிச்சிருவோம், இல்லை இது இந்த கேரக்டர் தான் எடுத்துகிட்டு போயிருக்கோம் அப்படிங்கிறத அதில் கொஞ்சம் பிசுறு தட்டினாலும் தட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, ரவுடியோட தம்பி வந்து 3ஆம் பாலினத்தர். அவர் என்ன சொல்கிறாரு, நானும் தான் எல்லா வேலையும் செய்வேன் அப்படிங்கிறப்ப, இங்கே பாரு, இந்த இல்லீகல் பிஸ்னஸாக நான் பார்த்துக்கிறேன், சும்மா கிடைக்கிற காசை வச்சு சோறு தின்ட்டு உயிரோடு இருக்கிற வேலையை மட்டும் பாரு அப்படின்பாப்புல. நமக்கு உடனே என்ன ஞாபகத்துக்கு வருது, இந்த புதுப்பேட்டையில் வந்து மூர்த்தியோட தம்பி வந்து சினிமா நடிக்கிறேன், ஆனால் நான் தான் அவனை அடிப்பேன் அப்படிங்கிறப்ப அடிபட்டு சாவுறது. அதே போல் பொல்லாதவனில் வில்லனுடைய தம்பியாக வரக்கூடியவர், அவர் வந்து நான் தான் ஹீரோவை கொல்லுவேன் அப்படிங்கிறது இப்போ நமக்கு ஞாபகத்தில் வரும். டேய், அப்போ நீயும் ஹீரோக்கிட்ட தான் அடிபட்டு சாவ போகிற அப்படிங்கிறத யூகிக்க ஆரம்பிச்சிருவோம். என்ன, இந்த கேரக்டரைசேஷனை கொஞ்சம் மாற்றி விட்ருக்காப்புல, அவ்வளோதான். இதில் முனிஷ்காந்த் ஒரு கேரக்டர் உள்ளே வராப்புல. அது வந்து ட்ராவலாக வந்து உள்ளுக்குள்ளார வராமையே காமெடி பண்ணிவிட்டு தனியாக ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் போகிற மாதிரி. லால் ரிட்டையர்டாக ஒரு 6 மாதம் தான் இருக்குது. அதுக்குள்ளார தான் செய்கிற வேலையை கரெக்டாக செஞ்சுட்டு போயிடணும் அப்படிங்கிற கேரக்டர். எங்கேயும் கையூடல் வாங்காத ஒரு ஆள். ஆனால் சில நேரத்தில் அவமானப்படக்கூடிய கேரக்டராகவும் இதில் பண்ணியிருக்காப்புல. இதில் மெயினாக கனகு அப்படிங்கிற அந்த ரவுடி கேரக்டர் பண்ணிட்டு இருக்கிறவர் தான் சுதித் சங்கர். இவரு கூட தான் அதிகமான போர்ஷனே ப்ளே ஆகிட்டு இருக்கும் இந்த படத்தில் ஸ்க்ரீன் பிளேவா. தர்ஷன் ஃபிட்டாக ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கான ஒரு ரோல் பண்ணியிருக்காப்புல. படத்தை முடிச்சுட்டு வெளில வரப்ப எந்த ஒரு கேரக்டருமே நமக்கு வந்து ஞாபகத்தில் வராது. மேபி அது கதை ஒன்றும் பெருசாக இல்லை அப்படிங்கிறதுனாலே என்னவோ தெரியல. இதுதான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2-3 படம் சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரியான படங்கள் தான் நம்ம திரும்ப பார்க்குறதோ அப்படின்னு தோணுது. ஸோ இந்த படம் இப்போ தேட்டரில் இருக்குது, முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். இதே போல் நம்ம சேனலில் மற்ற படங்கள் ரிவ்யூ இருக்குது பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.